தங்கம் வென்று அசத்தல். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கப்பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மேலதாளம் முழங்க மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாகோ இந்தியா சார்பில் 4வது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதில் துருக்கி, ரஷ்யா, பிரிட்டன், மலேசியா, இந்தியா என பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் இந்தியா சார்பாக கோவையிலிருந்து துடியலூர் NGGO காலனி பகுதியில் உள்ள ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் மன்சர், கிஷோர், சஞ்சய், திவின் மற்றும் சபரி என 5 பேர் பங்கு பெற்றனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ்டர் ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர். இப்போ நடந்து முடிந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் நம்ம பசங்க வந்து 8 கோல்டு 2 சில்வர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் நடத்தினது. இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது. இதில் பல்வேறு நாடுகளில் பங்கேற்று நம்ம பசங்க வந்து சிறப்பாக விளையாடிருந்தாங்க. இதில் வந்து கடந்த ஒரு 3 மாதமே பசங்களுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது மூலிமா அப்கமிங் நடக்க போகிற ஏஷியன் கேமில் பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து பாயிண்ட் ஃபைட், லைட் கான்டாக்ட், கிக் லைட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிரியேட்டிவ் ஃபார்ம், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க எஸ்பெஷலி மன்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், 2 டைம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன். இந்த தடவை 2 கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைட். அதே மாதிரி